சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கிராஃபிட்மேன் ஆட்டோமேஷன் லிமிடெட். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் இது என்னென்னா, நமக்கு ஆல் டைம் வந்து 8,000 கொடுத்தது. ஆக்சுவலாக நல்லா ப்ராஃபிட் கொடுத்த ஷேரு. லாங் டைமில் போய்ட்டு பை லிஸ்ட் பண்ணதுலேருந்தே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. ஆக்சுவலாக 8,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆனது. இவங்களது வந்து ஆக்சுவலாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஷேர்ஸும் சரி, ப்ராடக்ட்டும், கம்பெனிஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா. செக் பண்ணி பாருங்கள். லாங் டைமில் நீங்கள் ஹோல்டிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா, சின்ன ஒரு ஈக்விட்டி அப்படி வச்சுருந்தீங்க, இன்வெஸ்ட்மெண்ட், ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா சின்ன ஒரு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இன்னுமே லோ வர்றப்போ நம்ம என்ன பண்ணலாம், போய் பை பண்ணிக்கலாம். இங்கே வந்து மார்க்கெட் வந்து சின்ன ஒரு கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஒரு நியர் 5,000 நியர் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கலாம் உங்களுக்கு. லாங் டைமில் ஹையர் ஹையில் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து 6,516 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக 5,400 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ், 5,500 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஹையர் டைம் ஃப்ரேமில். உங்களுக்கு 3 month சார்ட் காட்டுறேன். நமக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குது மார்க்கெட்டு. மார்க்கெட் வந்து ஓவரால் நமக்கு என்ன இருக்குது, சைட்வேஸ் மார்க்கெட். ஓகேங்களா. பியூராக சைட்வேஸ் மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த லோவெல்லாம் வர்றப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த ஹை வர்றப்போ செல் பண்ணியிருக்கலாம். 2023 இந்த லெவலில் தான் இருக்குது, மார்க்கெட் சேனலில் தான் இருக்குது. அப்போது நல்ல சான்ஸு ஆக்சுவலாக. ஓகேங்களா. 1 2 3 4th இது ஆக்சுவலாக 5th சம்திங் தான் பிரேக் அவுட் நடக்கும். இது 4th என்ட்ரி. 1 2 3 4 5. ஓகேங்களா. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டு மார்க்கெட் இங்கே வர்றப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் மறுபடியும் பை பண்ணிக்கலாம். 6,400 உங்களுக்கு அடுத்த சப்போர்ட். உங்களுக்கு ஹலோ கரெக்டாக 6,500 6,400 சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு 6,100 நெக்ஸ்ட் லெவல் என்ட்ரி. ஓகேங்களா. இதுதான் லெவல்ஸு. உங்களுக்கு மந்த் சார்ட்டும் இதுதான் இருக்குது ஆக்சுவலாக. வீக்லி ஜஸ்ட் வீக்லி வேணால் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஏடிஎம் ஃபண்டில் வீக்லி சார்ட். ஓகேங்களா. வீக்லியிலே நமக்கு என்ன இருக்குது, கிளியராக சேனலில் தான் இருக்குது கிளியராக. ஓகேங்களா. எப்பெல்லாம் வந்து இந்த சேனல் உள்ளே இருக்கோ அது வரைக்கும் பையட்லோ செல்லட் ஹை. ஓகேங்களா. கிராஃபிட்மேன் ஆட்டோமேஷன் லிமிடெட். ஓகேங்களா. செக் பண்ணி என்ட்ரி எடுங்க. நம்ம இன்னும் அடுத்த ஷேர்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா. ஆக்சுவலாக இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டு. இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது. 6,400 6,100 வில் பி டார்கெட். இதை என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா கரெக்டாக அனலைஸ் பண்ணி எடுங்க. ஆனால் என்ட்ரி இது இல்லை. ஓகேங்களா. சேனலோட பாட்டம் ஹை தான் என்ட்ரி. இது மிடில் இருக்குது. எடுத்தீங்கன்னா கரெக்டாக செக் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு எடுங்க. அடுத்த ஷேர் வந்து ஆக்சுவலாக வந்து இது எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா. லாங் டைம் ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இதை போய்ட்டு இது பண்ணிக்க, அனலைஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. ப்ரிசிஷன் வில்ஸ் இந்தியா லிமிடெட். ஸோ சார்ட் அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ மார்க்கெட் வந்து இதுவுமே என்ன கொடுத்துருக்கோம், ஆல் டைமில் 1995. ஓகேங்களா. 95 இல்லை ஸ்டார்ட் பண்ணது. மார்க்கெட் வந்து எவ்வளோ ப்ரைஸ், ₹2 இல்லை ₹1. ஓகேங்களா. ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி எவ்வளோ இருக்குது மார்க்கெட்டு, ₹800 இருக்குது ஆக்சுவலாக.
சாரி 800 300 நியர் மார்க்கெட் பி இன்க்ரீஸ். ஸோ லாங் டேர்மில் நீங்கள் பை பண்ணி ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நல்லா ப்ராஃபிட்டபிள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதர்வைஸ் வந்து என்ன பண்ணுங்கள், இன்னுமே வந்து பை பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக வளர்ந்துருச்சு, மார்க்கெட் நல்லா க்ரோ ஆகிருக்கு. ஒரு எவ்வளோ 26 இயர்ஸ் உங்களுக்கு, ஓகேங்களா? 26 இயர்ஸ் நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட், நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு. ஆக்சுவலாக 3 month சார்ட், மந்த்லி சார்ட், ஓகேங்களா? ஸோ லாங் டைமில் நீங்கள் போகிறீங்க, ட்ரேட் எடுக்கிறீங்கன்றதை விட இப்போது ஷார்ட் டைமில் செல்லுன்ட்டு எடுக்கிறதுனா எடுக்கலாம். உங்களுக்கு என்ன இருக்கும் ஆக்சுவலாக, வீக்லி சார்ட்டில் போய்ட்டு அனலைஸ் பண்ணி மந்த்லி சார்ட்டில் அனலைஸ் பண்ணிங்கன்னா கூட ஒரு செல்லுன்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். ஸோ பியூர்லி மார்க்கெட் என்ன இருக்குது ஆக்சுவலாக, நமக்கு மந்த்லி சார்ட்டில் சைட்வைஸ் மார்க்கெட் இருக்குது. ஸோ மறுபடியும் வந்து இந்த லெவல் ப்ரீவியஸ் லெவலில் உங்களுக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்கும் 222, ஓகேங்களா? ஸோ இந்த கரெக்டான ஹையில் போய்ட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுக்குங்க. ஸ்டாப் லாஸ் என்ட்ரி போட்டு மந்த்லி சார்ட், வீக்லி சார்ட், ஓகேங்களா? ஸோ வீக்லி சார்ட்டில் நீங்கள் போய்ட்டு ஓகே. ஸோ ஆஃப்டர் வந்து இங்கேருந்து மார்க்கெட் என்ன இருக்குது ஆக்சுவலாக, நமக்கு இன்க்ரீஸ் ஆன மார்க்கெட்டு ரொம்ப நாளாக சைட்வைஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு என்ன இருக்குது, ஹையர் ஹை. இங்கே வந்து பிரேக் அவுட்டே இல்லை ஆக்சுவலாக, ஓகேங்களா? ஒரு 1 இயராக வந்து மார்க்கெட் கொஞ்சம் சைட்வைஸில் ட்ராவல் ஆகிட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு 25 மார்ச் இல்லை. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகிருக்கு, மறுபடியும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகி இந்த 360 வந்திருக்கு, 360. ஸோ இங்கே வந்து சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். மார்க்கெட் வந்து மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா ரீடெஸ்ட்மெண்ட்டுக்கான லெவல் இருக்கும். ரீடெஸ்ட்னால் நமக்கு என்ன, லோ டு ஹை எடுத்துங்க ரீடெஸ்ட்மெண்ட்டு. எடுத்துகிட்டு 0.5, ஓகேங்களா? 283 0.5, இல்லை அப்படின்னா 1.618 265. ஸோ இந்த லெவலில் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். அடுத்து இதை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா தான் 241 வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, ஓகேங்களா? இந்த ஷேரோட டீட்டெயில் இதெல்லாம் அடுத்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படியே இல்லை இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள், இல்லை இமெயில் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்குறோம், நெட்வொர்க் பீப்புள் சர்வீஸ் டெக்னாலஜி லிமிடெட், ஓகேங்களா? இதை பார்க்குறோம். இதோட லெவலில் நான் ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்குறப்போ மார்க்கெட் லிஸ்ட் பண்ணி என்ன இருக்குது, ஒரு 3 1 2 3 1 2 3 4 5, ஸோ 5 வாரம் ஆச்சு, ஓகேங்களா? 5 வீக்ஸ் ஆச்சு, சாரி 5 இயர்ஸ் ஆச்சு, 6th இயர். உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஆக்சுவலாக. மார்க்கெட் வந்து இதை கொஞ்சம் சார்ட்டு மட்டும் அனலைஸ் ஃபண்டமெண்டல் மட்டும் போய்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். ஸ்டாக் வந்து 3000 ஹை, உங்களுக்கு 3000 போய்ட்டு மார்க்கெட் வந்து 890 ரூபாயில் இருக்குது இப்போது. ஆனால் என்னென்னா நீங்கள் ஃபண்டமெண்டலில் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பையர் வந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும், உள்ளே என்ட்ரு ஆகணும், ஓகேங்களா? இல்லை அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, உள்ளே வந்து போய் பை பண்ணக்கூடாது. ஸோ 770 ரூபா வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா பியூராக போய்ட்டு செல் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். உங்களுக்கு பியூராகவே செல் ட்ரெண்டு தான் ஆக்சுவலாக, ஓகேங்களா? சில ஷேர்ஸ் எல்லாம் இருக்குது, அனாலிசிஸ் பண்ணி எடுத்து வைக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. ஆல்ரெடி வந்து
மார்க்கெட் செல் ட்ரெண்டு. ஆக்சுவலாக இதில் பை ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. 770 ஸ்டாப் லாஸ். இங்கே போயிட்டு இது வரைக்கும் நீங்கள் டார்கெட் எடுத்துகிட்டு சின்ன ஒரு பையர் வந்தால் மட்டும் மறுபடியும் போய் என்ட்ராதுங்க. இல்லை அதர்வைஸ் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வாட்ச் லிஸ்ட்டில் வேணும்னா வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. உள்ளே இருக்கீங்க, ஆல்ரெடி ஷேர் ஹோல்டு பண்ணியிருக்கீங்கன்னா எக்ஸிட் ஆகிடுங்க. 770 உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச். இன்னும் போகுதுன்னா மார்க்கெட் இன்னும் டவுன் ட்ரெண்டு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும். ஓகேங்களா? இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே என்னது செல் என்ட்ரி தான், டவுன் ட்ரெண்டு தான். எலாபரேட் இண்டஸ்ட்ரியல்ஸ் கேஸஸ் லிமிடெட். போயிட்டு ஐஎன்டி பாருங்கள். ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், EIGL போட்டு பாருங்கள், ஷேர்ஸ் வரும். போய் செக் பண்ணி பாருங்கள். 12 months சார்ட்டு. ஸோ மார்க்கெட் வந்து லிஸ்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் 750 ரூபா 2 years ஆச்சு. ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் பண்ணதுலேருந்து மார்க்கெட் இப்போ வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆஃப்டர் வந்து கரெக்டாக என்ட்ரி கிடச்சதுன்னா என்ன பண்ணலாம், போயிட்டு நீங்கள் பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா பை பண்ணுங்கள். இதை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த ஷேரை வந்து என்ன பண்ணுங்கள், வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. மறுபடியும் வந்து என்ன ஆகலாம்னா பூஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி செக் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு வேணால் அப்கமிங்கில் நமக்கு அது கொஞ்சம் ஷேர்ஸ் நான் வரட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட்னா அந்த சார்ட் லிஸ்ட்ஸ் வேணும். இதே நம்மகிட்ட நிறையா ஷேர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக லாங் டைமில் நீங்கள் போயிட்டு ஈஸியாக என்ன பண்ணலாம், இது பாருங்கள் கிளியராக எவ்வளோ பாயிண்ட்டு. ஆக்சுவலாக $400. ஆக்சுவலாக 450 பாயிண்ட்டு. ஓகேங்களா? 3 months கேண்டில், 1 year, நியர்பை 1 year உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ஏன் வந்து உங்களுக்கு இவ்வளோ பாப்புலராக இருக்குது அப்படின்னா, எவ்ரி ஒன் இஸ் மேக்கிங் மணி. அதாவது உங்கள் மைண்டில் வந்து நம்மளோட மைண்டில் வந்து மேக்கிங் மணின்னு தான் இருக்கே தவிர அதுக்கான சொல்யூஷன் என்னன்றது ஈஸியாக அதோட வேர்டே மாறிடுச்சு. ஆக்சுவலாக மேக்கிங் மணின்ற ஒர்க் அண்ட் மேக்கிங் மணின்றது வரணும். ஆக்சுவலாக ஓகேங்களா? ஏதாவது போய் நீங்கள் வேலை செய்யணும், அதுலேருந்து மணி மேக் பண்ணணும். எதுவுமே பண்ணாமல் எப்படி வித்தவுட் யூ கேனாட் எர்னிங் மணி. ஓகே? இது ஏமாற்றலாம். ஆக்சுவலாக ஏமாத்துறது, திருடுறது, அதுக்குமே ரொம்ப நாள் சர்வே பண்ண முடியாது. ஸோ வில் வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் நாளைக்கு இது பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆஃப்டர் யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் ஃபார். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். பட் இமேஜின் பண்ணுங்கள். ஆஃப்டர் வந்து வில் see for the some another two to three stocks. Okay, you have need means you get it for better thing. Just will go to